14ஆந்தேதி சம்ருதி SM7 குழுக்கள். 14ஆந்தேதி கொடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டுக்கு 8 கொடுத்தேன். நான் 1 வின்னிங் வந்திருக்கு. 2 நம்பர் கொடுத்ததில்ல. பெஸ்ட்டாக 8 கொடுத்தேன். நான் 1 வந்துருச்சு. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்தாலும் பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பிசியில் பி போர்டு 1 வின்னிங் வந்திருக்கு. சிங்கிள் போர்டை கொடுத்ததில்ல. 15ஆந்தேதி ஏ போர்டுக்கு 2, 4 எடுத்துருக்கேன். நம்ம 3 வந்தனால டிஎல்ஆர்டி கெஸ் பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கி எடுக்கலை. 6 மணிக்கு மேலே போகிறேன். பி போர்டுக்கு 2, 7, 1. நான் 1 வந்தேன்னா 2 இல்லை ரிப்பீட்டாக 1 வச்சாலும் வைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சி போர்டுக்கு 2, 4, 4, 8. நான் 8 கொடுக்கல, அதை எடுத்துக்கோங்க. 8, 4 ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல் போர்டுக்கு 8, 4 எடுத்துருக்கணும்பா. நீங்கள் எதிர்மே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3 வந்தோன்னா ஏ போர்டு 4 வைக்கலாம். ஏன்னா 1 வந்துச்சுன்னா சி போர்டுக்கு அப்படியே உல்ட்டாவாக 8 இல்லைன்னா பி போர்டு ஏதோ ஒன்றுனா மாறும். இப்போ 8 காமிக்குது. நான் 2 நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கெஸ்ஸிங் பாருங்கள், பெஸ்ட்டு போர்டும் எடுத்துக்கோங்க. 3 டேஸ்லேயும் 4 செட்டு கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.